ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா சம்மர் வந்துருச்சு, எல்லாருக்குமே சன்டான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து ஆக்னி, அந்த போர்ஸ், அதோட ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வந்திருக்கும். ஏன்னா எனக்கு வருது இப்போ சம்மர் சீசன்றதால ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலியாக ஆக்னியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. அண்ட் ஓப்பன் போர் ப்ராப்ளமும் வந்திருக்கு. எனக்கு சம்மர் சீசனில் தான் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். எனக்கு வின்டர் சீசனில் வந்து அப்படியே ட்ரையாக இருக்கும் என் ஸ்கின்னு. ஸோ சம்மர் ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள் கூட. இது எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. ஸோ அதுதான் இதை வந்து நான் ஒரு வீடியோவாக போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இது எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு எம்டி பவுலில் வந்து கடலை மாவு, அதுக்கப்புறமா கசூரி மஞ்சள், அதுக்கப்புறமா வேப்பிலையோட இலையை காய வச்சு அந்த பவுடர் பண்ணி இந்த மூணுத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் டோனை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆக்னேவெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் பார்த்திங்கன்னா ஃபேஷியல் ஹேர்ஸை வந்து ரிமூவ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அதுவுமே ஆக்னேவை வந்து ட்ரீட் பண்ணுது. ஸோ அதனால் இந்த ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துருக்கோம். ப்ளஸ் நீம் பார்த்திங்கன்னா ஆக்னேவை கண்ட்ரோல் பண்ணும். இதை மூணுத்தையும் நான் சேர்த்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஃபேஸு, கழுத்து, கை, கால் எங்கெல்லாம் கருப்பாக இருக்கோ அங்கேயுமே நான் இன்னும் வந்து இதை சேர்த்துக்குவேன். ஏன்னா இது கொஞ்சம் ரிமூவ் பண்ணும் டேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டி நான் சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் சுரக்கக்கூடிய அதிகமான எண்ணெயை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது இது. ஸோ முல்தானி மெட்டி வந்து மஸ்ட் இந்த ஃபேஸ் பேக்குக்கு. ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. நான் ஃபுல்லாக போடுறதால போடுறேன். நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும்னா அதுக்கேற்ற அளவு எடுத்துக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் ஃபுல்லாக நான் போட போகிறதால. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ அமௌண்ட் நீங்களும் சேர்த்துக்கோங்க. தென் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஆரஞ்சு பீல் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் ஆரஞ்சு பீல் பவுடர் எதுக்கு நான் சேர்க்குறேன் அப்படின்னா க்ளோயிங் ஸ்கின், அதுக்கப்புறமா ஸ்கின் டோனை அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதனால் நான் சேர்த்துக்கிறேன். ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இதுதான், முல்தானி மெட்டி மட்டும்தான். ஸோ அதை பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். அது இன்னுமே நம்ம தனியாக மட்டும் அதை ஒரு ஃபேஸ் பேக்காக போடும்போது இன்னமும் வந்து அது நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். நான் போடுற இன்க்ரீடியண்ட்டெல்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாகவே ஒர்க் ஆகும். ஏன்னா எனக்கு ஒர்க் ஆகுறத தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. நான் இதை பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேஸில் வந்து அண்டர் ஐ ஏரியாலையுமே ஈவன் நான் அதை அப்ளை பண்ணுவேன். அதுவுமே டார்க் சர்க்கிள் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். ஆலோவேரா ஜெல் ஏன் எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. ஸோ அதனால் ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். ப்ளஸ் ஆலோவேரா பார்த்திங்கன்னா மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. ஸோ சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டருமே வந்து நம்மளுக்கு ஆக்னே வளருதுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் பார்த்திங்கன்னா பிளெமிஷஸ் அதெல்லாம் இருந்தாலுமே வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை பார்த்திங்கன்னா நீங்கள் அண்டர் ஐ ஏரியா கிட்டேயும் நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. இன்னொரு ரீசன் வந்து கஸ்தூரி மஞ்சள் நான் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுறதால எதனா எரியிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் இந்த ரோஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா எரிச்சலை கம்மி பண்ணும். அதுக்காக நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அது கரெக்ட் கன்சிஸ்டன்சி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சி வருதா சொல்லிவிட்டு எப்படியும் ஒரு 7 to 8 ஸ்பூன்ஸ் கிட்ட தேவைப்படும் நான் பாடி ஃபுல்லாக போடுறதால. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பால் ஏன் சேர்த்துக்கிறேன் பார்த்திங்கன்னா பால் வந்து ஒரு நேச்சுரல் கிளென்சர். அதனால தான் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அண்ட் எனக்கு பால் தான் நான் நிறைய ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா கர்ட் பார்த்திங்க அப்படின்னா சில டைம் கோல்ட் ஆகிடும். ஸோ அதனால் கர்ட் அவ்வளோவா சேர்த்துக்க மாட்டேன். பால் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் கர்டுமே நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும்.
ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் போடுறதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணியோ இல்லை பாலோ நீங்கள் சேர்த்துருக்கலாம். ஒன்றும் பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் வராது, அதே ரிசல்ட் தான் கொடுக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் டேன் இருக்கோ, நிறைய பிக்மெண்டேஷன் இருக்க ஏரியா, இந்த ஆக்னே இருக்க ஏரியாவில் வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய போட்டுக்கோங்க அந்த ஃபேஸ் பேக்கை. ஒரு நல்ல வந்து ஒரு திக் லேயர் போடுங்க, தின் லேயர் போடாதீங்க, ஒரு திக் லேயர் போடுங்க. ஸோ அது இன்னுமே கொஞ்சம் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். நம்ம நல்லா ஒரு தின் லேயர் போடலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. கையை வச்சோ இல்லை ஃபேஸ் பேக் ப்ரஷ் வச்சோ எதை யூஸ் பண்ணி போட்டால் ஈஸியோ அதை யூஸ் பண்ணி போடுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீக்லி ஒரு ட்வைஸ் இல்லை ஒரு வாட்டியாச்சும் யூஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வீக்கெண்ட்லேயாச்சும் போடுங்க. ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் அது. நீங்கள் போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். நாளடைவில் வந்து டேன், பிக்மெண்டேஷன் அதெல்லாம் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். யாருன்னா நேச்சுரலாக எனக்கு ஸ்கின் கேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்க இதை கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அதனால தான் அது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு, ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்கக்கூடாது. நம்ம ஸ்கின்னில் வந்து ரேஷ் வர மாதிரி பேட் ட்ரை மட்டும்தான் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.